வளர்ப்பு தாய் எனக்காக ஏற்பாடு செய்திருந்த தனி விமானத்தில் நான் அமர்ந்தபோது சென் ஹுவானிடமிருந்து வந்த ஒரு டஜன் மிஸ்டு கால்களையும் படிக்காத பல குறுஞ்செய்திகளையும் எனது தொலைபேசியில் கண்டேன். செய்தியாளர் சந்திப்பிற்கு இன்னும் 30 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. வென் நீயன், நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை எச்சரிக்கவில்லை என்று சொல்லாதே. நாளை நீ வரவில்லை என்றால் இனி ஒருபோதும் உன்னை என்னை தொடவிடமாட்டேன். அந்த பெண்ணிடமிருந்து வந்த கோபமான செய்திகளை பார்த்தபோது என் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. நான் போனை அணைத்து சிம் கார்டை எடுத்து ஜன்னலுக்கு வெளியே தூக்கி எறிந்தேன். விமானம் மெதுவாக வானத்தில் உயர்ந்தபோது நான் கண்களை மூடிக்கொண்டேன். பிடாயி, சென் ஹுவான். பிடாயி, எனது உயிரியல் பெற்றோருக்கு. இனிமேல் நமக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இதற்கிடையில் செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் இடத்தில் எண்ணற்ற மெசேஜ்களை அனுப்பி எந்த பதிலும் கிடைக்காததால் சென் ஹுவான் தனது பொறுமையை இழந்து மீண்டும் எனது எண்ணிற்கு அழைத்தார். முன்பு யாரும் எடுக்காதது போலல்லாமல் இந்த முறை மறுமுனையிலிருந்து ஒரு பெண்ணின் குளிர்ந்த குரல் கேட்டது. மன்னிக்கவும், நீங்கள் அழைக்கும் எண் அணைக்கப்பட்டுள்ளது. சென் ஹுவானின் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. சென் பெற்றோர்கள் அங்கு வந்தனர். சென் ஹுவான், உன்னால் வென் நீயனை தொடர்பு கொள்ள முடிந்ததா? சென் ஹுவான் தலையை அசைத்து மறுத்தார். சென் தந்தையின் முகம் இருண்டது. தாய் இன்னும் கவலையுடன் அழத் தொடங்கினார். வெளியே இவ்வளவு செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். வென் நீயன் வரவில்லை என்றால் ஷியாசின் ஒரு போலி மகன் என்று அனைவரும் இன்னும் அதிகமாக நினைப்பார்கள். ஷியா தந்தை அவரை அணைத்து ஆறுதல் கூறினார். கவலைப்படாதே, வென் நீயன் ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தாலும் அவனுக்கு சரியான பழக்கவழக்கங்கள் இல்லாவிட்டாலும் சென் ஹுவான் மீது அவன் உண்மையாக இருக்கிறான். சென் ஹுவான் வரச் சொன்னால் அவன் மறுக்க மாட்டான். சென் தந்தையின் தொனி அலட்சியமாக இருந்தது. ஆனால் சென் ஹுவான் உறைந்து போனாள். சில நாட்களுக்கு முன்பு என்றால் சென் பெற்றோரைப் போலவே நானும் அவளுக்காக வருவேன் என்று அவளும் நம்பியிருப்பாள். கடந்த சில நாட்களாக அவளிடம் நான் காட்டிய குளிர்ச்சியையும் இன்று நெருக்கத்தின் போது நான் மறுத்ததையும் நினைத்தபோது சென் ஹுவானுக்கு இப்போது உறுதியாக தெரியவில்லை. விவரிக்க முடியாத ஒரு பதற்றம் அவளது இதயத்தை நிறைத்தது. நான் அவனை பார்க்கப் போகிறேன். அவள் எழுந்து செல்ல முயன்றபோது அவளது உதவியாளர் உள்ளே ஓடி வந்தார். தலைவர் சென், உங்கள் கணவர் வென் நீயன் வந்துவிட்டார். சென் ஹுவானின் கண்கள் பிரகாசித்தன. அவர் தனது ஹை ஹீல்ஸ் காலணிகளுடன் வெளியே விரைந்தார். ஆனால் நுழைவாயிலுக்குச் சென்றபோது அவள் என்னை பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஷூட் அணிந்த மனிதனை பார்த்தாள். அந்த நபர் மரியாதையுடன் பேசினார். திருமதி சென், நான் திரு வென் நீயனின் வழக்கறிஞர். இன்று அவருக்கு பதிலாக நான் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். செனுவானின் முகம் மாறியது. வென் நீயன் எங்கே? வழக்கறிஞர் புன்னகைத்தார். திரு வென் நீயனால் வர முடியவில்லை. அவராலா? சென்சிங் வான் நெற்றியைச் சுருக்கினார். அவருக்கு உடம்பு சரியில்லையா? அப்போது கடல் குடும்பத்தினரும் வெளியே வந்தனர். நான் நேரில் வராததைக் கண்டு அவர்களின் முகம் மாறியது. இந்த வென் நீயன் என்ன நினைக்கிறான்? எங்களை சமாளிக்க வழக்கறிஞரை அனுப்புகிறானா? ஊடகங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறான். போதும். வெளியே செய்தியாளர்கள் ஏற்கனவே யூகிக்கத் தொடங்கிவிட்டனர். இனி நிலைமை இன்னும் மோசமாகும். சியா குடும்பத்தினரும் சென்சிங் வானும் சியா சென் எனது சகோதரர் என்று நிரூபிக்க வழக்கறிஞரை அழைத்ததாக நினைத்தனர். வழக்கறிஞர் எதையும் விளக்கவில்லை. அவர் மேடைக்குச் சென்றார். அனைவருக்கும் வணக்கம், நான் வென் நீயனின் வழக்கறிஞர் வான். இன்று நான் 2 விஷயங்களை அறிவிக்க வந்துள்ளேன். முதல் விஷயம், வென் நீயன் கடல் குடும்பத்துடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறார். இன்றிலிருந்து கடல் குடும்பத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த வார்த்தைகள் அரங்கையே அதிர வைத்தன. கடல் குடும்பத்தினரின் முகம் வெளிரியது. வழக்கறிஞர் வாங் தொடர்ந்தார். இரண்டாவது, வென் நீயன் செனுவானை விவாகரத்து செய்ய சட்டப்பூர்வமாக விண்ணப்பித்துள்ளார். சென்சிங் வான் திடுக்கிட்டு நிமிர்ந்தார். அதிர்ச்சியில் உறைந்து செய்தியாளர்களின் குழப்பத்தை அவர் வேடிக்கை பார்த்தார். அந்த குழப்பத்தில் பாதுகாவலர்கள் சென்சிங் வானை பாதுகாத்து அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். இதற்கிடையில் உலகின் மறுபுறம் நான் ஒரு வெளிநாட்டுக்கு வந்தடைந்தேன். விஐபி பாதையிலிருந்து வெளியே வந்ததும் நூற்றுக்கணக்கான கருப்பு உடை அணிந்தவர்கள் ஒரே குரலில் தங்கள் வருகையை வரவேற்கிறோம் இளவரசே என்று கூறினர். எனது வளர்ப்பு பெற்றோர்கள் என்னை கட்டிப்பிடித்தனர். வென் நீயன், திடீரென வந்துவிட்டாய், இல்லையென்றால் ஊரே கொண்டாடும்படி செய்திருப்பேன். நான் பெருமூச்சு விட்டேன். அப்பா, நீங்கள் எப்போதும் மிகைப்படுத்துகிறீர்கள். அம்மா யாங் கண்களில் கண்ணீருடன் என்னை கட்டிக்கொண்டார். எது எப்படியோ நீ திரும்பி வந்துவிட்டதுதான் முக்கியம். பிறகு அவர் என்னை ஏறிட்டு பார்த்து நெற்றியைச் சுருக்கினார். இந்த சில ஆண்டுகளில் நீ மிகவும் மெலிந்து விட்டாய். கடல் குடும்பமும் சென்சிங் வானும் உன்னை எப்படி நடத்தினார்கள்? அவர் அந்த வாக்கியத்தைச் சொன்னபோது அவர் கண்களில் ஒரு கோபம் தெரிந்தது.
நான் அவரிடம் அதிகம் சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் என்னை எப்படி நடத்தினார்கள் என்று அவர் ஏற்கனவே விசாரித்திருந்தார். அதை நினைக்க நினைக்க அவருக்கு கோபம் அதிகரித்தது. மகனே, பழிவாங்க நாங்கள் உதவ வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறாயா? சென் குடும்பமோ அல்லது சி குடும்பமோ எதுவாக இருந்தாலும் ஒரே விரல் அசைவில் அவர்களை பழிவாங்க முடியும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நிச்சயமாக தாய் யாங் மிகைப்படுத்தவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் மென்மையாக தலை அசைத்தேன். என்னை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே அந்நியர்கள். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். சியா பெற்றோரும் செனுவானும் முற்பிறவி மனிதர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்களுடன் எனக்கு இனி எந்த தொடர்பும் இல்லை. அவர்களைப் பற்றி எனக்கு கவலை இல்லை. நிச்சயமாக அவர்களுக்காக நான் துன்பப்பட மாட்டேன். பழிவாங்கும் உணர்ச்சி கூட எனக்கு தோன்றவில்லை. அந்த மனிதர்களுக்காக ஏற்கனவே 4 பொன்னான ஆண்டுகளை வீணடித்து விட்டேன். இனிமேல் ஒரு நொடியை கூட வீணடிக்க நான் விரும்பவில்லை. அதை நினைத்து நான் தாய் யாங்கை கட்டிக்கொண்டேன். அம்மா, நீங்கள் செய்யும் நூடுல்ஸை நான் சாப்பிட வேண்டும். நாம் வீட்டிற்கு செல்லலாம். நான் முதலில் காரில் ஏறினேன். நான் சென்ற பிறகு தந்தை யாங், அன்பே, நாம் நிஜமாகவே அவர்களை இப்படி விட்டுவிடப் போகிறோமா என்று கேட்டார். அது எப்படி முடியும்? அவர்கள் வெண்ணியானை அப்படி நடத்தினர். இதை எப்படி நான் சும்மா விடுவேன்? தயாராக இருங்கள். ஒரு மாதத்தில் நாமே நேரில் வெண்ணியானை சீனா அழைத்துச் செல்வோம். அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவேன். சீனாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பு மிகுந்த குழப்பத்தில் முடிந்தது. அவர்கள் வெளியேறும் போது வெளிரிய முகத்துடன் இருந்த சியான் செனுவானின் கையை பிடித்துக் கொண்டான். சின்யுவான் வென்யேன் இப்போது என்னை நிச்சயம் அழித்து விடுவான். நான் சி குடும்பத்தின் உண்மையான வாரிசு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. இனி எனக்கு என்று வீடு ஏதுமில்லை. செனுவான் லேசாக நெற்றியைச் சுருக்கி கவனச்சிதறலுடன் இருந்தாள். ஆனால் நான் அவர்களின் உயிரியல் மகன் இல்லை. நான் வெறும் சியா சென். எனக்கென்று ஒரு உண்மையான குடும்பம் வேண்டும். ஆனால் என் பெற்றோர் என்னை கைவிட்டு விட்டனர். நான் நம்பக்கூடிய ஒரே நபர் நீ மட்டும்தான். செனுவான் உறைந்து போனாள். கீழே பார்த்தபோது சியா சென் அவளை பக்தியுடன் பார்ப்பதை கண்டாள். சின் யுவான், நீ என் மீது எப்போதும் அக்கறை கொண்டிருந்தாய் என்பது எனக்கு தெரியும். வென் ஞானுடனான உன் திருமணத்தால் உன்னால் என்னுடன் இருக்க முடியவில்லை. இப்போது வென் ஞானே விவாகரத்து கேட்கும்போது நாம் உண்மையாகவே ஒன்றாக இருக்க முடியும். பேசிக் கொண்டிருக்கும் போதே சியா சென் அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட முயன்றான். ஆனால் சென்கிங் யுவானின் உடல் இறுகியது. முன்பெல்லாம் சியானுடனான நெருக்கத்தை அவள் பெரிதும் எதிர்பார்த்திருந்தாள். உடலுறவின் போது கூட அவனை பற்றித்தான் நினைப்பாள். ஆனால் இப்போது சியான் முத்தமிட்ட போது அவளுக்கு எந்த உணர்வும் இல்லை. ஏனோ அவளது எண்ணங்கள் என் பக்கம் திரும்பின. எனது கருமையான தோள், எனது உறுதியான மார்பு என்று அவள் மனம் அலைந்தது. சென்கிங் யுவான் திடீரென எழுந்து நின்றாள். சியா சென் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான். நான் வெண்ணியானை விவாகரத்து செய்துவிட்டேன் என்று யார் சொன்னது? பத்திரங்களில் கையெழுத்து விழாதவரை அவன் இன்னும் என் கணவன்தான். அப்படிச் சொல்லிவிட்டு பின்னோக்கி பார்க்காமல் காரை விட்டு இறங்கினாள். சியா சென் மட்டும் வெளிரிய முகத்துடன் அங்கேயே அமர்ந்திருந்தான். செனுவான் அவசரமாக வீடு திரும்பினாள். வென், உடனே வெளியே வா. அவள் என் பெயரைச் சொல்லி கத்தினாள். வெளியே வந்து இந்த விவாகரத்தை பற்றி விளக்கு. ஆனால் எந்த பதிலும் இல்லை. அவன் இன்னும் வீடு திரும்பவில்லை. செனுவான் நெற்றியைச் சுருக்கி ஓட்டுநரை அழைத்தாள். இன்று காலை கிளப்பிலிருந்து கிளம்பிய பிறகு வென்யான் வீட்டிற்கு வந்தானா? ஓட்டுநர் குழப்பத்துடன் பார்த்தார். மேடம், அவர் வீட்டிற்கு வரவில்லை. அவர் விமான நிலையத்திற்குச் சென்றார். செனுவான் அதிர்ந்து போனாள். அவள் முகம் மாறியது. அவன் விமான நிலையத்தில் என்ன செய்கிறான்? இப்படி ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்காத ஓட்டுநர் பதற்றமடைந்தார். எனக்கு தெரியாது மேடம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன். காரில் இருந்தபோது அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது ஞாபகம் இருக்கிறது. வீட்டிற்கு போவதைப் பற்றி பேசியவர் அம்மா என்று அழைத்தார். செனுவான் அப்படியே உறைந்து போனாள். அவன் குறிப்பிட்ட அம்மா சியா அம்மா இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அது யான் அம்மா. அவள் கண்கள் சுருங்கின. இறுதியாக அவளுக்கு புரிந்தது. அவன் வெளிநாடு திரும்புகிறான். அவள் அவசரமாக மாடிக்கு ஓடினாள். நிச்சயமாக ஸ்டடியில் இருந்த என்னுடைய அனைத்து ஆவணங்களும் பாஸ்போர்ட்டும் காணாமல் போயிருந்தன. அவள் முகம் வெளுத்தது. அவன் என்னை விவாகரத்து செய்வது மட்டுமின்றி வெளிநாட்டிற்கும் செல்கிறான். அவள் இதயம் சுருங்கியது. அவள் தன் உதவியாளரிடம் திரும்பினாள். உடனே விமான நிலையத்திற்குச் சென்று ஒரு தனி விமானத்தை தயார் செய். நான் வெளிநாடு செல்ல வேண்டும். உதவியாளர் ஏற்பாடு செய்யும் முன் சியா அம்மா அழைத்தார். சென் குவான், எங்கே இருக்கிறாய்? சியா என் பைத்தியமாகிவிட்டது உனக்கு தெரியுமா? போனை பிடித்திருந்த அவள் கை நடுங்கியது. தனி விமானத்தை தயார் செய்ய நேரம் ஆகும் என்பதால் உதவியாளரிடம் விமானத்தை ஏற்பாடு செய் என்றாள். நான் 1 மணி நேரத்தில் விமான நிலையத்திற்கு வருவேன். சரி மேடம். அவன் வெளிநாட்டில் எந்த நகரத்திற்குச் செல்கிறான்? சென் குவான் உறைந்து போனாள். திடீரென்று அவளுக்கு ஒன்று புரிந்தது. என் வளர்ப்பு பெற்றோர் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள் என்பது மட்டுமே அவளுக்கு தெரியும். எந்த நகரம் என்று தெரியாது. ஒருவேளை நான் முன்பே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் கவனமாக கேட்டதில்லை. அவளுக்குள் எரிச்சல் அதிகரித்தது. முதலில் இன்றைய அனைத்து சர்வதேச விமானங்களையும் சரிபார்த்து வென்யான் எந்த நகரத்திற்கு சென்றான் என்று கண்டுபிடி. சரி மேடம். சென் குவான் மருத்துவமனைக்குச் சென்றபோது சியா என் கட்டுப்பாட்டை இழந்திருந்தான். நீங்கள் என்னை சாகவிட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இப்போது நான் ஒரு போலியான வாரிசு என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. இதையெல்லாம் செய்து என்ன பயன்?
இதற்கு முன் இருந்த சென் குவான் இப்படிப்பட்ட சியா சென்னை நினைத்து வருத்தப்பட்டிருப்பாள். ஆனால் இன்று அவள் எரிச்சலை மட்டுமே உணர்ந்தாள். ஏனோ அவள் என்னை நினைத்து கொண்டாள். நான் அநீதி இழைக்கப்பட்ட போதெல்லாம் அதை அமைதியாக பொறுத்துக் கொள்வேன். நான் ஒருபோதும் அழுததில்லை. நான் ஒருபோதும் கலாட்டா செய்ததில்லை. நான் யாரிடமும் தொந்தரவு கொடுத்ததில்லை. ஒரு கடுமையான வலி அவள் இதயத்தை துளைத்தது. அவள் மருத்துவ அறைக்குள் நுழைந்தாள். அப்போது தந்தை சாவின் கொஞ்சும் குரலை கேட்டாள். அவள் தனது காதுகளாலேயே அதை கேட்டிருக்காவிட்டால் ஒரு தாய் தனது சொந்த மகனை பற்றி இப்படி பேசுவாள் என்று எவரும் நம்பியிருக்க மாட்டார்கள். ஷியா தந்தையும் தாயும் நிமிர்ந்து பார்த்தபோது செனுவானை கண்டனர். அவர்கள் உடனே சின் ஹுவான், நீ நின்னை கண்டுபிடித்தாயா என்று கேட்டனர். அவனை கண்டால் உடனே இங்கே வரச் சொல்லி சியாச்சின்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கச் சொல். செனுவானுக்கு இன்னும் எரிச்சலாக இருந்தது. ஷியா பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். ஷியா தாயே முதலில் சுதாரித்துக் கொண்டார். எதிர்பார்த்தபடியே அவன் தன் வளர்ப்பு பெற்றோரிடம் சென்றுவிட்டான். நன்றி கெட்ட பையன். நாங்கள்தான் அவனது உயிரியல் பெற்றோர். எப்படியும் சில நாட்களில் அவன் ஊர்ந்து கொண்டு திரும்பி வருவான். சில ஏழை மனிதர்களுக்காக அவன் ஷியா குடும்பத்தின் இளவரசு பட்டத்தை துறப்பான் என்று நான் நம்பவில்லை. சரி. செனுவான் லேசாக நெற்றியைச் சுருக்கினாள். ஆனால் அவன் ஏற்கனவே என்னிடம் விவாகரத்து கேட்டுவிட்டான். விவாகரத்து என்ற வார்த்தையை சொன்ன அந்த நொடியே அவளது நெஞ்சு அடைத்தது போலிருந்தது. ஆனால் ஷியா தந்தையும் தாயும் சத்தமாகச் சிரிப்பார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அது சாத்தியமே இல்லை. இல்லையா சின்ஹுவான், அவன் உண்மையிலேயே உன்னை விவாகரத்து செய்ய விரும்புகிறான் என்று நினைக்கிறாயா? இது நிச்சயம் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவன் செய்யும் ஒரு தந்திரம்தான். செனுவான் பதில் சொல்லும் முன்பே அவளது உதவியாளர் உள்ளே நுழைந்தாள். தலைவி, நான் விசாரித்தேன். இன்றைய எந்தவொரு சர்வதேச விமானத்திலும் அவனது பெயர் இல்லை. ஷியா தந்தை ஒரு ஏளனச் சிரிப்பு சிரித்தார். ஷியா தாயின் குரலில் எக்கச்சக்கமான நையாண்டி இருந்தது. செனுவான் மெல்ல பெருமூச்சு விட்டாள். இரட்டை மேற்கோள் குறி. நல்லது, அவன் இன்னும் கிளம்பவில்லை. நிம்மதியற்ற நிலையில் செனுவான் அவனை தேடிச் செல்ல எண்ணினாள். ஆனால் அந்த நேரத்தில் ஷியா தந்தையின் போன் ஒலித்தது. என்ன? போனை எடுத்தவுடன் ஷியா தந்தையின் முகம் அப்படியே மாறிப்போனது. ஸ்டார் குழுமம் நம்முடனான அனைத்து ஒத்துழைப்பையும் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறது. சென் ஹுவான் உறைந்து போனாள். ஷியா தந்தை போனை வைத்துவிட்டு அவளை கவலையுடன் பார்த்தார். இது மோசமான விஷயம் சின் ஹுவான். ஸ்டார் நிறுவனம் திடீரென நம்முடனும் சென் குடும்பத்துடனும் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்கிறது. அப்போதுதான் செனுவானின் முகம் மாறியது. ஸ்டார் என்பது ஒரு மாபெரும் நிறுவனம். கடந்த சில ஆண்டுகளாக ஷியா குடும்பம் மற்றும் சென் குடும்பத்தின் வணிகத்தில் பாதிக்கும் மேல் ஸ்டார் குழுமத்தைச் சார்ந்தே இருந்தது. ஸ்டார் நிறுவனம் அந்த தொடர்பை முறித்துக் கொண்டால் அவர்கள் திவாலாகும் நிலைக்கு கூட தள்ளப்படலாம். அடுத்த சில நாட்களாக சென் ஹுவான் ஸ்டார் குழுமத்தை கையாள்வதிலும் அவனை தேடுவதிலும் பிஸியாக இருந்தாள். ஆரம்பத்தில் அவன் கோபத்தில் இருக்கிறான், சில நாட்களில் திரும்பி வருவான் என்று நினைத்தாள். ஆனால் பல நாட்கள் கடந்தும் அவன் இன்னும் திரும்பி வரவில்லை. சின் ஹுவான் மீண்டும் தனது உதவியாளரை அழைத்தாள். நின் வெளிநாடு செல்லவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாயா? உதவியாளர் பதிலளித்தார், நான் ஒவ்வொரு விமானத்தையும் சரிபார்த்துவிட்டேன். பயணிகள் விவரம் அறிய முடியாத ஒரு தனியார் விமானத்தை தவிர வேறு எங்கும் அவனது பெயர் இல்லை. செனுவான் திகைத்து நின்றாள். ஒரு தனியார் விமானம். சியா குடும்பத்தினர் அவருக்கு தனியார் ஜெட் விமானத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள். எனது விமானமும் நகரவில்லை. அது அவராக இருக்க முடியாது. இருந்தாலும் செனுவான் கவலையுடனேயே இருந்தாள். அவள் வெளிநாடு செல்ல நினைத்தாள். அப்போதுதான் தந்தை சியா அழைத்தார். சிங் ஜுவான், மிஸ்டர் வுஷி மற்றும் அவரது மேலாளர் அவரது மனைவி மற்றும் மகனுடன் சில நாட்களில் குவாகுவாவிற்கு வரப்போகிறார்கள். இதுவே நமக்கு கிடைத்த வாய்ப்பு. வென்ஷி குடும்பம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு சீன குழுமங்களில் ஒன்றாகும். முன்பே சென்கிங்குவானும் மற்றவர்களும் ஸ்டார் குரூப்பின் பின்னணியில் உள்ள நிதி ஆதரவாளர் வென்ஷி குடும்பம்தான் என்று கண்டுபிடித்திருந்தனர். சென்கிங்குவான் ஸ்டார் குரூப்பின் உயர் அதிகாரியை தனியாக சந்திக்க பலமுறை முயற்சி செய்தும் வெற்றி பெறவில்லை. இப்போது வென்ஷி குடும்பமே நேரில் வருவதால் இதுவே மிகச்சிறந்த வாய்ப்பு. எனவே சென்கிங்குவான் அவரை நேரடியாக தேடிச் செல்லும் எண்ணத்தை கைவிட்டாள். 3 நாட்களுக்குப் பிறகு குவாகுவா நகரத்தின் மிகப்பெரிய ஹோட்டலில் வென்ஷி குடும்ப விருந்து நடைபெற்றது. நகரத்தின் மிக முக்கியமான நபர்கள் அனைவரும் அங்கு வந்திருந்தனர். சியா சென், சென்கிங்குவானின் ஆண் துணையாக அவளது தந்தை மற்றும் தாயுடன் வந்திருந்தான். காரை விட்டு இறங்கியதும் அங்கு வரிசையாக நின்ற ஆடம்பர வாகனங்களைக் கண்டு அவன் அதிர்ச்சியடைந்தான். செனுவானின் நெருங்கிய நண்பர்களும் வந்திருந்தனர். அற்புதம், வென்ஷி குடும்பம் வதந்திகளுக்கு பொருத்தமாகவே இருக்கிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக உள்ளது. வென்ஷி குடும்பத்தின் ஒரே வாரிசான அந்த தகுதியான இளங்கலைஞர் தங்கள் மகனையும் அழைத்து வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் எப்படி இருப்பார் என்று பார்க்க ஆவலாக இருக்கிறேன். அனைவரும் வென்ஷி குழுமத்தின் வாரிசை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் சென்சிங் ஹுவான் திடீரென்று திரும்பி பார்த்தபோது தெரிந்த ஒருவரை பார்த்தாள். அந்த பெண் புன்னகையுடன் அருகில் வந்தாள். மிஸ் சென், நாம் மீண்டும் சந்திக்கிறோம். செனுவானின் முகம் உடனடியாக குளிர்ந்தது.
நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவளுக்கு முன்னால் நின்றிருந்தவள் முன்பே அவனுடன் இருந்த அந்த வெளிநாட்டு பெண். அவள் புன்னகைத்துவிட்டு சரளமான சீன மொழியில் பேசியபடியே தன் விசிட்டிங் கார்டை நீட்டினாள். நமது கடைசி சந்திப்பு மிகவும் சுருக்கமாக இருந்தது. என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. என் பெயர் கேத்தரின். நான் ஸ்டார் குரூப்பின் பொது மேலாளர். இன்று நாம் இறுதியாக முதலீட்டை திரும்பப் பெறுவது குறித்து பேசலாம். தந்தை சியா உடனடியாக சிங் ஹுவானிடம், உனக்கு ஸ்டார் குரூப்பில் யாரை தெரியுமா என்று கேட்டார். சிங் ஹுவானின் முகம் இருண்டது. அவள் ஏற்கனவே கேத்தரினை வென் ஞானுடன் பார்த்திருக்கிறாள். தந்தை சியா மற்றும் தாய் சியா இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஸ்டார் குரூப்பின் பொது மேலாளர் போன்ற முக்கியமான நபரை வென் ஞான் அறிவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்போது தந்தை சியாவுக்கு திடீரென ஏதோ ஒன்று புரிந்தது. ஒரு நிமிடம் இருங்கள் மிஸ் கேத்தரின். நீங்கள் திடீரென சென் குடும்பம் மற்றும் சியா குடும்பத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடிவெடுத்ததற்கு வென் ஞானுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? பதில் சொல்வதற்கு முன் கேத்தரின் புருவத்தை உயர்த்தினாள். ஷியா தந்தை பதற்றத்துடன் தொடர்ந்தார். மிஸ் கேத்தரின், அந்த நன்றிகெட்ட மகன் வென் நான் உங்களிடம் என்ன பொய்களை சொன்னான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் எதை சொன்னாலும் அதை நம்பாதீர்கள். அவன் சகோதரன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதால் அவனுக்கு பொறாமை. ஷியா தந்தை பேச பேச அவர் அதை மேலும் மேலும் நம்பத் தொடங்கினார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்டார் நிறுவனம் பல ஆண்டுகளாக அவர்களுடன் ஒத்துழைத்து வந்தது. எப்போதும் தாராளமாகவும் இனிமையாகவும் இருந்தது. காரணமே இல்லாமல் அவர்கள் திடீரென்று அனைத்தையும் முடித்துக் கொள்வது சாத்தியமற்றது. ஆனால் வென் நான் ஸ்டார் நிறுவன நிர்வாகத்துடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக குடும்பத்துடனான உறவை முறித்துக் கொண்ட பிறகு வென் நான் அவர்களை பழிதூற்றியிருக்க வேண்டும். இதை நினைக்க நினைக்க ஷியா தந்தை இன்னும் கோபமடைந்தார். அந்த வென் நான் ஒரு பாரத்தை தவிர வேறொன்றுமில்லை. அவன் தினமும் வீட்டில் தொந்தரவு செய்வதோடு மட்டுமல்லாமல் இப்போது வணிகத்திலும் தலையிடுகிறான். ஒரு நன்றி கெட்ட மகன். அவன் திரும்பி வரட்டும், நான் அவனை அடித்து நொறுக்கவில்லை என்றால் பார். அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடியே கேதரினின் முகம் முற்றிலும் குளிர்ந்து போனது. மிஸ்டர் ஷியா, நீங்கள் தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தால், நான் கடுமையாக நடந்து கொண்டால் என்னை குறை சொல்லாதீர்கள். உண்மையில் உங்கள் மூலதனச் சங்கிலி தாங்காது என்று அஞ்சி முதலீட்டை படிப்படியாக திரும்பப் பெறவே நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் நான் அனைத்தையும் உடனடியாக திரும்பப் பெற்று உங்கள் குடும்பத்தை நேரடியாக திவாலாக்கி விடுவேன். கேத்தரின் தயக்கமின்றி அவனுக்காக பேசுவதைக் கேட்டு ஷியா குடும்பத்தினரும் சென் குவானும் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தனர். இறுதியில் ஷியா சென் ஒரு குளிர்ந்த சிரிப்பைச் சிரித்தார். மிஸ் கேத்தரின், எனக்கு சரியாக நினைவிருந்தால் நீங்கள் ஸ்டார் நிறுவனத்தின் பொது மேலாளர் மட்டுமே இல்லையா? அவர் குளிர்ச்சியாக பேசினார். நீங்கள் இன்னும் ஸ்டார் நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர் இல்லை. வென் நானுக்காக உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எங்கள் ஒத்துழைப்பை ரத்து செய்கிறீர்கள். வென் நான் போன்ற ஒருவனுக்காக உங்கள் முதலாளி கோபப்படுவார் என்று நீங்கள் பயப்படவில்லையா? உங்கள் பொன்னான வேலையை தூக்கி எறிய நீங்கள் உண்மையிலேயே தயாராக இருக்கிறீர்களா? வென் நானுடன் உங்களுக்கு என்ன தொடர்பு? அவர் பேசும்போது ஷியா சென் தனக்கு அருகில் இருந்த சென் குவானை பார்த்தார். நிச்சயமாக அவள் முகபாவனை இருண்டு போயிருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்க்காதது என்னவென்றால் கேத்தரின் நேரடியாகச் சிரித்தாள். நீங்கள் சொல்வது சரிதான், நான் ஸ்டார் நிறுவனத்தின் பொது மேலாளர் மட்டுமே. அவள் குளிர்ச்சியாக பேசினாள். ஆனால் ஷியா மற்றும் சென் குடும்பங்களுடனான ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வருவது ஸ்டார் நிறுவனத்தின் தலைவரின் உத்தரவு. சென் குவான் குளிர்ச்சியாக கேட்டாள், உங்கள் தலைவர் யார்? ஸ்டார் நிறுவனத்தின் தலைவரை நான் சந்திக்க வேண்டும். அது சாத்தியமில்லை என்று நினைக்கிறேன். கேத்தரின் விசித்திரமாக புன்னகைத்தாள். இருப்பினும் மிஸ் சென், நீங்கள் ஏற்கனவே ஸ்டார் நிறுவனத்தின் தலைவரை சந்தித்திருக்கவில்லையா? சென் குவான் அதிர்ச்சியடைந்தாள். ஸ்டார் நிறுவனம் பல ஆண்டுகளாக அவளது நிறுவனத்தின் மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருந்தபோதிலும் ஒவ்வொரு சந்திப்பும் திட்ட மேலாளர்களுடன் மட்டுமே இருந்தது. கேதரினையே அவள் முதல் முறைதான் சந்திக்கிறாள். ஸ்டார் நிறுவனத்திற்கு பின்னால் இருந்த உண்மையான நபரை அவள் ஒருபோதும் சந்தித்ததில்லை. கேத்தரின் ஏளனமாக புன்னகைத்தாள். மிஸ் சென், உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. ஸ்டார் நிறுவனத்தின் உண்மையான தலைவர் உங்கள் கணவர்தான். அவரைத்தான் நீங்கள் விவாகரத்து செய்ய போகிறீர்கள். வென் ஞான், என்னது? சியா சென் முதலில் சிரிக்க ஆரம்பித்தான். மிஸ் கேதரின், நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அவன் பல வருடங்களாக காணாமல் போன ஒரு ஏழை மற்றும் யாருக்கும் தெரியாதவன். அவனால் எப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் அளவுக்கு பணம் வைத்திருக்க முடியும்? நீங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு விசேஷமான தொடர்பு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அவனுக்கு பழிவாங்க உதவத்தான் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், இல்லையா? அவர்களுக்கு அருகில் இருந்தவர்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். வென் ஞான் உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலரை பிடித்துவிட்டான் போலிருக்கிறது. அவனுக்காக பரிந்து பேச ஒரு பெண் கூட இருக்கிறாள். சென்னின் முகம் இருண்டு கொண்டே போனது. எல்லோரும் அவர்களை பார்த்து ஏளனம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு நீளமான கருப்பு லிங்கன் லிமோசின் கார் வந்து சேருவதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது ஒரு லிமிடெட் எடிஷன் மாடல். அங்கே இருந்த அனைத்து சொகுசு கார்களுக்கும் மத்தியிலும் அது தனித்து தெரிந்தது. கூட்டம் அமைதியானது. கார் கதவு மெதுவாக திறப்பதை அனைவரும் பார்த்தனர். கருப்பு நிற ஷூட் அணிந்த ஒரு உருவம் காரிலிருந்து வெளியே வந்தது. ஒருவர் ஆச்சரியத்துடன் கத்தினார், அது ஹவுஸ் சி இன் பிரத்யேக ஷூட். அது இன்னும் ரன்வேயிலேயே வரவில்லை. நான் அதை இணையத்தில் மட்டுமே பார்த்திருக்கிறேன். அற்புதம்! வென்ஷி குடும்பத்தின் வாரிசு வந்துவிட்டார்.
கூட்டத்தினருக்கு ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. சென்சிங் ஹுவான் கூட திரும்பி பார்த்தாள். ஆனால் வெளியே வந்தவரின் முகத்தை பார்த்த நொடியில் அவள் அப்படியே உறைந்து போனாள். மற்றவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். வென் ஞான் காரிலிருந்து இறங்கியது நான்தான். பல நாட்களாக காணாமல் போயிருந்தவன் நான் செனுவானின் குழுவினரை கவனிக்கவே இல்லை. நான் தாய் யாங்குடன் போனில் பேசிக் கொண்டிருந்தேன். சில நாட்களுக்கு முன்பு தந்தை யாங் மற்றும் தாய் யாங் திடீரென என்னிடம் சீனாவுக்கு வரவேண்டிய வேலை இருப்பதாகவும் என்னையும் அழைத்து வருவதாகவும் கூறினார்கள். நான் பெரிதாக எதையும் நினைக்காமல் அவர்களுடன் வந்தேன். தாய் யாங் மீண்டும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. இது போன்ற நிகழ்வுகள் எனக்கு பிடிக்காது. ஆனால் என்னால் தாய் யாங்கை மறுக்க முடியவில்லை. எனவே பகலில் நான் சிறுவயதில் வளர்ந்த அனாதை இல்லத்திற்கு சென்று நிறைய பணமும் பொருட்களும் வழங்கினேன். நான் வந்தடைந்தபோது விருந்து தொடங்கப் போகும் நேரம். நான் போனை வைத்துவிட்டு உள்ளே செல்ல முயன்றபோது யாரோ என் வழியை மறிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் நிமிர்ந்து பார்த்தபோது தந்தை சீ மற்றும் தாய் சீ நின்றிருந்தனர். வென் ஞான், இவ்வளவு காலம் எங்கே போயிருந்தாய்? தந்தை சீ கோபமாக கேட்டார். இந்த காரை பற்றியும் சொல். இதை வாடகைக்கு எடுக்க எவ்வளவு கொடுத்தாய்? உன் பெற்றோரின் பணம் காற்றில் வருகிறதா என்ன? நிச்சயமாக சியை பெற்றோர்கள் இந்த கார் அவர்களின் பணத்தில் வாங்கப்பட்டது என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த அட்டையிலேயே இவ்வளவு நல்ல காரை வாங்க முடியாது என்பதால் அது வாடகைக்கு எடுத்ததாகத்தான் இருக்க முடியும். அது அவர்களை இன்னும் கோபமடைய செய்தது. உறவை முறித்துக் கொள்வதாக பேசிய பிறகும் எங்கள் பணத்தை செலவழிக்க தயங்க மாட்டேன் என்கிறாயே? ஷியா அம்மா குளிர்ச்சியாக கூறினார். மேலும் நீ அணிந்திருக்கும் அந்த ஆடைகள் என்ன? ஷச்சன் இடைமறித்தார். அந்த ஆடைகளை வாங்கவே முடியாது. அவை போலியாகத்தான் இருக்க வேண்டும். ஷியா அம்மா உடனடியாக வெடித்தார். இது போன்ற இடத்திற்கு போலி ஆடைகளை அணிந்து வருகிறாயா? எங்கள் ஷியா குடும்பத்தை முழுமையாக அவமானப்படுத்த பார்க்கிறாயா? இப்போதே என்னுடன் வா. அவர் பேசிக்கொண்டே என்னை கார் நோக்கி தள்ள முயன்றார். ஆனால் நான் அவரை தள்ளிவிட்டேன். இரட்டை மேற்கோள் குறி. நாம் உறவை முறித்துவிட்டோம் என்று ஏற்கனவே கூறிவிட்டேன் என்று நான் குளிர்ச்சியாக சொன்னேன். எனவே என்னை தொடாதே. அதை சொல்லிவிட்டு நான் திரும்பியபோது எதிர்பாராத விதமாக ஒரு மெல்லிய உருவம் என் முன்னால் வந்து நின்றது. நான் நிமிர்ந்து பார்த்து உறைந்து போனேன். அது செனுவான். அவள் குளிர்ச்சியாகச் சொன்னாள். இரட்டை மேற்கோள் குறி. வென் நென், இந்த சில நாட்களாக எங்கே இருந்தாய்? ஏன் இப்படி உடை அணிந்திருக்கிறாய்? அந்த கேத்தரினுடன் உனக்கு என்ன தொடர்பு? அப்போதுதான் நான் என் பார்வையை திருப்பினேன். உனக்கு அது தேவையில்லாத விஷயம். சில நாட்கள் தான் கடந்திருந்தன. செனுவான் என்னை பார்த்தபோது காலமே மாறிவிட்டது போல உணர்ந்தாள். நான் அழகானவன் என்பது அவளுக்கு எப்போதும் தெரியும். ஷச்சன்னைப் போல பெண்மையுடன் இல்லை, ஆனால் ஆண்மை கலந்த ஈர்ப்புடன். ஆனால் அன்று நேர்த்தியான உடைகள் எனக்கு பொருந்தவே இல்லை. இப்போது என்னை பார்ப்பதற்கு இளவரசனைப் போல இருந்தது. இந்த சில நாட்களில் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? நான் அவளை பார்த்தேன். நான் அலட்சியமாகச் சொன்னேன், உனக்கு நேரம் இருந்தால் விவாகரத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடு. இதற்கு முன்பு செனுவான் விவாகரத்து பத்திரங்களில் கையெழுத்திட மறுத்துவிட்டதாக வக்கீலிடம் கேட்டேன். சட்டப்பூர்வமாக நான் விவாகரத்து பெற முடியும் என்றாலும் விஷயங்களை சிக்கலாக்க விரும்பவில்லை. அதனால்தான் செனுவான் விரைவில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவாள் என்று நம்பினேன். செனுவானின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. வென் நான், என்னிடம் விவாகரத்து பெற ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய்? இத்தனை ஆண்டுகளாக உன்னை தொட நான் அனுமதிக்கவில்லை என்பதற்காகவா? அந்த பெண் கோபத்தின் விளிம்பில் இருந்தாள். மன்னிக்கவும், அனைவரிடமும் கேட்கிறேன். உள்ளே வருவதற்கு முன்பு உங்கள் அழைப்பிதழ்களை காட்ட முடியுமா? நாங்கள் நுழைவாயிலை தடுத்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. தன்னை சுற்றியுள்ள ஆர்வமான பார்வைகளை கவனித்த சென்கிங் ஹுவான் அமைதியாக இருக்க கட்டாயப்படுத்திக் கொண்டாள். இரட்டை மேற்கோள் குறி. முதலில் வீட்டிற்குச் செல் என்று அவள் குளிர்ச்சியாகச் சொன்னாள். விருந்து முடிந்ததும் உன்னிடம் கணக்கு முடிக்கிறேன். ஆனால் நான் அலட்சியமாகச் சிரித்தேன். வீட்டிற்குச் செல்லவா? உனக்கு தெரியவில்லையா? நானும் விருந்திற்குத்தான் வந்திருக்கிறேன். செனுவானின் நண்பர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. வென், இன்று இது என்ன மாதிரியான நிகழ்வு என்று உனக்கு தெரியுமா? இது வெனி குடும்பத்தின் விருந்து. வெனி குடும்பம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? ஐரோப்பாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று. இதற்கிடையில் நுழைவாயிலில் இருந்த ஊழியர்கள் மற்றவர்களின் அழைப்பிதழ்களை சரிபார்த்து முடித்திருந்தனர். அவர்கள் என்னிடம் நடந்து வந்தனர். ஐயா, உங்கள் அழைப்பிதழ். ஆனால் நான் எதையும் வெளியே எடுக்கவில்லை. சென்சிங் ஹுவானின் நண்பர்கள் இன்னும் சத்தமாகச் சிரித்தனர். வெட்கமடைந்த ஷியா தந்தை சபித்தார். வென் என் கார் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு போலி டிசைனர் ஆடைகளை அணிந்தால் மட்டும் இந்த விருந்துக்குள் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? ஷியா குடும்பத்தை அவமானப்படுத்துவதை நிறுத்திவிட்டு இப்போதே திரும்பி வா. உனக்கு மனசாட்சி இருந்தால் கேத்தரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். நன்றி கெட்ட மகனே. எங்கள் சேயை குடும்பம் அழிவதை பார்க்க வேண்டுமா? ஷியா தாய் மீண்டும் என்னை இழுக்க முயன்றார். ஆனால் நான் அவரை உதறி தள்ளினேன். நீங்கள் எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னிடம் அழைப்பிதழ் இல்லை என்பது உண்மைதான் என்று என் முன்னால் இருந்த ஊழியரிடம் குளிர்ச்சியாகச் சொன்னேன். ஆனால் இந்த விருந்தை என் பெற்றோர்கள் எனக்காகத்தான் ஏற்பாடு செய்தார்கள். எனக்கு ஏன் அழைப்பிதழ் தேவை? அவ்விடமே அமைதியானது. ஆனால் அடுத்த கணமே செனுவானின் நண்பர்கள் சிரிப்பில் வெடித்தனர். உனக்காக ஒரு விருந்தா? நீ வென்ஷி குடும்பத்தின் ஒரே மகன் என்று சொல்கிறாயா? ஹா ஹா. வென், நீ ஒரு கிராமத்து முட்டாள் என்று அனைவருக்கும் தெரியும். சில நாட்களாக உன்னை பார்க்கவில்லை. அதற்குள் உனக்கு விபரீத கற்பனைகள் வந்துவிட்டனவா? நீ மருத்துவரிடம் செல்ல வேண்டும். உனது சிகிச்சை சரியாக வேலை செய்யவில்லை என்று தெரிகிறது. பகல் வெளிச்சத்தில் உளறிக் கொண்டிருக்கிறாய்.
அனைவரும் கண்ணீர் வரும் வரை சிரித்தனர். சியா தந்தையும் தாயும் ஆத்திரத்துடன் காணப்பட்டனர். நீ உண்மையிலேயே பைத்தியமாகிவிட்டாய் என்று நினைக்கிறேன். நீ எதையோ உளறிக் கொண்டிருக்கிறாய். ஷியா தாய் என்னை பலவந்தமாக பிடித்துக் கொண்டார். என்னுடன் திரும்பி வா. அவருடைய நடவடிக்கைகள் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தன. குளிர்ந்த முகத்துடன் இருந்த செனுவான் அவரை தடுக்கவிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அதிகாரப்பூர்வமான குரல் திடீரென ஒலித்தது. அனைவரும் உடனடியாக அமைதியானார்கள். நிமிர்ந்து பார்த்தபோது ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வருவதை கண்டனர். யாரோ ஒருவர் அது திரு மற்றும் திருமதி வெனி என்று கூச்சலிட்டனர். அனைவருடைய முகபாவனைகளும் மாறின. ஷியா தாய் அவசரமாக தன்னை சரிசெய்து கொண்டார். திருமதி வென்ஷி நடந்து வந்தார். என்னை பிடித்திழுத்ததால் என் மணிக்கட்டில் இருந்த சிவந்த தழும்பை பார்த்ததும் அவர் முகம் உடனடியாக மாறியது. என்ன நடந்தது? ஷியா தாய் விளக்கவாயை திறந்தார். ஆனால் ஷியா சென் முதலில் பேசினார். ஒன்றுமில்லை. விஷயம் தெரியாத என் தம்பிதான். அவன் உங்கள் மகன் என்று வேடிக்கையாக பேசிவிட்டான். அரங்கமே அதிர்ச்சியில் உறைந்தது. நான் சொன்ன போதிலும் ஷியா தந்தையும் தாயும் பதறிப்போயினர். சிஐஏ குடும்பம் சிக்கிக்கொண்டால் என்ன செய்வது? ஷியா தந்தை அவசரமாக பேசினார். மன்னிக்கவும். என் மகனுக்கு தலைக்கோளாறு உள்ளது. தயவு செய்து பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டு அவன் செய்ததை மன்னித்து விடுங்கள். சியா அப்பாவும் அம்மாவும் வென்ஷி தம்பதியினரை பதற்றத்துடன் பார்த்தனர். ஆனால் எதிர்பாராதவிதமாக அவர்களின் முகம் மேலும் குளிர்ந்து போனது. இரட்டை மேற்கோள்குறி. என்ன அபத்தம் என்று வென்ஷி குளிர்ந்த குரலில் கூறினார். நான் சிறுவயதிலிருந்தே வளர்வதை நான் பார்த்திருக்கிறேன். அவனுக்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை. அங்கே ஒரு மரண அமைதி நிலவியது. சியா அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியடைந்தனர். வென்ஷி கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை அவர்கள் உணரும் முன்பே வென்ஷி அம்மையார் என் கையை பிடித்துக் கொண்டார். அவர் மென்மையாக என் கையை வருடி அன்புடன், என் அருமை மகனே, நீ நலமாக இருக்கிறாயா என்றார். என் அருமை மகன் என்ற அந்த வார்த்தைகள் அனைவரையும் உறைந்து போகச் செய்தது. இறுதியாக சியாச்சென் உணர்ந்து, உங்கள் வளர்ப்பு பெற்றோர்கள் வென்ஷி குடும்பத்தாரா என்று உளறினார். வென்ஷி அம்மையார் தலையை நிமிர்த்தினார். பின்னர் அவர் குளிர்ச்சியாக, வளர்ப்பு பெற்றோர் என்றார். எங்களை பொறுத்தவரை நான் எங்கள் சொந்த மகன். அந்த ஒரே வாக்கியம் சியாஷென்னின் வார்த்தைகளை உறுதிப்படுத்தியது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர், குறிப்பாக சென்சிங் ஹுவான். எப்போதும் என்னை கேலி செய்து வந்த அந்த நண்பர்கள் பயத்தில் வெளுத்து போனார்கள். நான் அந்த கிராமத்து முட்டாள் வென்ஷி குடும்பத்தின் வாரிசாக மாறியிருந்தேன். அவர்கள் பேசிய அனைத்தையும் நினைத்து அவர்கள் அச்சமடைந்தனர். நீங்கள் ஒரு தவறு செய்தால் அதற்கு நீங்கள் விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும். இது கூட உங்களுக்கு தெரியவில்லையா? அனைவரும் மீண்டும் அமைதியாகிவிட்டனர். என் வளர்ப்பு தாய் குளிர்ச்சியாக கூறினார். நானே உங்கள் வார்த்தைகளால் அவமதித்த அனைவரும். உங்கள் பெற்றோரை அழைத்து வந்து நேரில் மன்னிப்பு கேட்கச் செய்யுங்கள். உங்களை பொறுத்தவரை என் வளர்ப்பு தாய் சியா அப்பா, சியா அம்மா மற்றும் சென்சிங் ஹுவானை பார்த்து அவமரியாதையாக சிரித்தார். மென்மையான இதயம் கொண்டவன். அவன் உங்கள் வணிக ஒப்பந்தங்களை மட்டுமே ரத்து செய்தான். ஆனால் நான் கடுமையான இதயம் கொண்டவள். நான் உங்கள் அனைவரையும் திவாலாக்குவேன். வென்ஷி அம்மையார் சொன்ன சொல்லை காப்பாற்றினார். உறுதியான கையுடன் சியா மற்றும் சென் குடும்பங்களின் தொழில் சங்கிலிகளை அவர் துண்டித்தார். சியா குடும்பம் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. சியா அப்பாவும் அம்மாவும் என் ஹோட்டலுக்கு வெளியே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து இரத்த உறவின் மூலம் என் மனதை மாற்ற முயன்றனர். ஆனால் வென்ஷி தம்பதியினர் அவர்கள் என்னை பார்க்கக்கூட முடியாதபடி பார்த்து கொண்டனர். சென் குவானை கையாள்வது அவ்வளவு எளிதானதல்ல. அவர் நிறுவனத்தை பல முனைகளில் நிலைப்படுத்தினார். ஆனால் அதற்கு மிகப்பெரிய முயற்சி தேவைப்பட்டது. அவர் மிகவும் சிரமப்பட்டார். அன்று அவர் நிறுவனத்தை விட்டு வெளியேறியபோது சியாஷன் அவளுக்காக காத்திருப்பதை கண்டார். அவளை பார்த்ததும் சிங் ஹுவான் என்று கண்கள் சிவக்க கூறினான் சியாஷன். அம்மா மற்றும் அப்பா பல நாட்களாக என்னை பற்றி கவலைப்படவில்லை. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதனால்தான் உங்களிடம் வந்தேன். தெளிவாக சியா அப்பாவும் அம்மாவும் சியாச்சென் பற்றி கவலைப்பட நேரமில்லாத அளவுக்கு விரக்தியில் இருந்தனர். செனுவான் சோர்வாக, உனக்கு என்னிடம் என்ன வேண்டும் என்று கேட்டாள். இயல்பாகவே எனக்கு ஒரு வாக்குறுதி வேண்டும். ஷியா சென் அவளை கவலையுடன் பார்த்தான். நீயும் அம்மா அப்பாவைப் போல மாறப்போவதில்லை, இல்லையா? ஞானின் வளர்ப்பு பெற்றோர்கள் வென்ஷி குடும்பத்தினர் என்று தெரிந்ததும் நீ அவனை விவாகரத்து செய்யப் போகிறாயா? அந்த தருணத்தில் ஷியா சென் மிகவும் பயந்து போயிருந்தான். என்னை விரட்டியடித்த பிறகு தான் முற்றிலும் வெற்றி பெற்றுவிட்டதாக அவன் முதலில் நினைத்தான். ஆனால் என் வளர்ப்பு பெற்றோர்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. இப்போது ஷியா அப்பாவும் அம்மாவும் அவனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பாத நிலையில் செனுவானும் அவனை கைவிட்டால் அவன் அவ்வளவுதான். விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டதும் செனுவானின் முகம் மாறியது. நான் இன்னும் வென்யானை அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து செய்யவில்லை. இப்படிப்பட்ட விஷயங்களை பேசாதே. அவள் திரும்பிச் சென்று கிளம்ப தயாரானாள். ஆனால் எதிர்பாராத விதமாக ஷியான் ஆவேசமாக கத்தினான். நிச்சயமாக நீயும் அம்மா அப்பாவைப் போலவே இருக்கிறாய். வென்யானின் பின்னால் இருக்கும் வென்ஷி குடும்பத்தை பற்றி மட்டுமே நீ கவலைப்படுகிறாய். ஆனால் நீ எப்படி என்னிடம் இப்படி நடக்கலாம்? வேட்டை நிலத்தில் அந்த பள்ளத்தாக்கின் அடியிலிருந்து உன்னை மீட்டது யார் என்று மறந்துவிட்டாயா?
இரட்டை மேற்கோள்குறி. ஷியான் ஆவேசமாக கத்தினான். செனுவானின் கண்களில் ஒரு சிறிய குற்ற உணர்வு தெரிந்தது. ஆனால் அவன் சொன்ன கடைசி வாக்கியத்தை கேட்டதும் அவள் உறைந்து போனாள். அவள் தலையை நிமிர்த்தி ஷியானை பார்த்தாள். நீ என்ன சொன்னாய்? வேட்டை நிலத்தில் பள்ளத்தின் அடியிலிருந்து நீதான் என்னை மீட்டாயா? சிவப்பு கண்களுடன் ஆம், இதில் என்ன பிரச்சனை என்று பதிலளித்தான். செனுவான் தன் கண்களைச் சுருக்கினாள். ஆனால் நான் அந்த குகையில் மயங்கி கிடந்தபோது ஷியான் திடீரென திகைத்தான். சென்ஜிங் வான் வேட்டை நிலத்தில் சிக்கியபோது ஆபத்தை பொருட்படுத்தாமல் உள்ளே ஓடிச் சென்றது நான்தான். அங்கே ஒரு நபர் மட்டுமே எஞ்சியிருந்தபோது அவளை காப்பாற்றியது நான்தான். ஆனால் ஷியாசென் நான் மயக்கத்தில் இருந்ததை பயன்படுத்திக் கொண்டு அந்த பெருமை அனைத்தையும் தனதாக்கிக் கொண்டான். உண்மையில் மலை மீது என்ன நடந்தது என்று ஷியானுக்கு தெளிவாக தெரியாது. சென் கீழே விழுந்ததால் காயமடைந்ததாக மருத்துவர் சொன்னது மட்டுமே அவனுக்கு தெரியும். எனவே அவள் பள்ளத்தின் அடியிலிருந்து மீட்கப்பட்டதாக ஷியான் தவறாக கருதினான். அவன் தன் பொய்யை மறைக்க அவசரமாக முயன்றான். ஆனால் சென்ஜிங் வான் யார்? ஒரு வணிக சாம்ராஜ்யத்தை ஆளும் பெண் அவள். அவளை இவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியுமா? அவள் கண்களைச் சுருக்கி குளிர்ச்சியுடன் கேட்டாள். அன்று மலையில் நீ ஏதாவது காட்டு விலங்குகளைச் சந்தித்தாயா? இல்லை. செனுவானின் கண்களிலிருந்து கடைசியாக இருந்த அன்பின் ரேகையும் மறைந்துவிட்டது. முன்பு தன்னை மீட்டதற்காக ஷியாசென் மீது அவளுக்கு இருந்த நன்றியுணர்விலும் குற்ற உணர்விலும் அவள் மூழ்கியிருந்தாள். ஆனால் இப்போது அவள் நிதானமாக யோசித்தபோது ஏதோ ஒன்றை உணர்ந்தாள். ஷியாசென்னின் குதிரையேற்ற திறமை மற்றும் வேட்டையாடும் திறனை வைத்து பார்க்கும்போது அவன் எப்படி அவளை ஓநாயின் பிடியிலிருந்து மீட்டிருக்க முடியும்? அப்படியென்றால் ஷியாசென் இல்லை என்றால் பிறகு அது யார்? ஒரு பதில் அவள் மனதில் தோன்றியது. செனுவான் ஷியாசென்னை பிடித்துக் கொண்டாள். ஷியாசென். அவள் தனது வழக்கமான மென்மையின்றி குளிர்ச்சியான மற்றும் கடுமையான குரலில் பேசினாள். எனக்கு பொய் சொல்வது பிடிக்காது என்பது உனக்கு தெரியும். உனக்கு நான் தரும் கடைசி வாய்ப்பு இது. வேட்டை மைதானத்திலிருந்து என்னை மீட்டது யார்? அது யார்? செனுவானை இப்படி ஒரு கோபத்தில் ஷியாசென் பார்த்ததே இல்லை. பெரும் அழுத்தத்தில் அவன் பதற்றமடைந்தான். அது நான். அவன் ஒரு அடி பின்னோக்கி தடுமாறினான். அதே நேரத்தில் ஷியாசென் மற்றும் செனுவானின் உரையாடலை கேட்ட செனுவானின் உதவியாளர் புத்திசாலித்தனமாக வேட்டை மைதானத்தை தொடர்பு கொண்டார். சில தொலைபேசி அழைப்புகளுக்குப் பிறகு அவர் உண்மையை கண்டறிந்தார். அவர் தாழ்ந்த குரலில் பேசினார். தலைவர் சென், அந்த நாள் வேட்டை மைதானத்தில் உங்களை மீட்டது திரு வென்தான் என்பதை நான் கண்டுபிடித்துவிட்டேன். அது மட்டுமல்ல, திரு வென் உங்களை மீட்டபோது அவர் ஓநாய் கூட்டத்தை எதிர்கொண்டார். அதில் அவர் பலமுறை ஓநாய் கடியால் பாதிக்கப்பட்டார். செனுவான் நடுங்கினாள். அவர் ஓநாய்களால் கடிக்கப்பட்டார். அதனால்தான் அன்று வேட்டை மைதானத்தில் இருந்து திரும்பியபோது அவரது முகம் வெளிரி போயிருந்தது. இருந்தும் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. வலி இல்லாததால்தான் அவர் சொல்லவில்லையா? நிச்சயமாக இல்லை. அவருக்கு தெரியும், இப்போது வலித்தாலும் அதைப்பற்றி எவ்வளவு பேசினாலும் தந்தை மற்றும் தாயிடமிருந்து ஒரு துளி அக்கறை கூட அவருக்கு கிடைக்காது என்று. இதை நினைத்தபோது யாரோ தன் இதயத்தை இறுக்கிப் பிடிப்பது போல செனுவானுக்கு தோன்றியது. எந்த தயக்கமும் இன்றி அவள் திரும்பிச் சென்றாள். ஷியாசென் சுதாரித்துக் கொண்டு கத்தினான். சென்சிங் ஹுவான், எங்கே செல்கிறாய்? நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ வென்யானை தேடிச் சென்றால் பிறகு என்னை ஒருபோதும் பார்க்க வராதே. இரட்டை மேற்கோள்குறி. செனுவான் நின்றாள். அவள் தயங்குவதாக நினைத்து ஷியாசென்னின் கண்கள் பிரகாசித்தன. ஆனால் அடுத்த நொடி, அப்படியானால் நாம் ஒருபோதும் சந்திக்க வேண்டாம். அவள் குளிர்ந்த குரலில் அந்த வார்த்தைகளை கூறினாள். அந்த பெண் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்றாள். செனுவான் என்னை சந்திக்க துடித்தாள். முதலில் நிறுவனத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதால் அவள் அதற்கு முன் இதைச் செய்யவில்லை. திறமையற்றவள் என்று தன்னை வைக்குடும்பத்தினர் நினைக்கக்கூடாது என்று அவள் விரும்பினாள். ஆனால் இப்போது உண்மை தெரிந்ததால் அவளால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் உடனே என்னை பார்க்க விரும்பினாள். ஆனால் நான் அவளை பார்க்க விரும்பவில்லை. அவள் விரக்தியில் இருந்தாள். அவள் மட்டுமல்ல, அவளது பெற்றோரும் விரக்தியில் இருந்தனர். நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன். வென்னிடம் நன்றாக நடந்துகொள். நீ அவனை நன்றாக நடத்தியிருந்தால் அவன் எப்படி உன்னை விவாகரத்து செய்திருப்பான்? நீங்கள் முன்னரே ஒரு குழந்தையை பெற்றிருந்தால் அவன் உன்னை விட்டுச் செல்வது இன்னும் கடினமாக இருந்திருக்கும். ஒரு குழந்தை. செனுவான் உறைந்து போனாள். திடீரென்று அவள் ஒன்றை நினைவு கூர்ந்தாள். அவள் கண்கள் பிரகாசித்தன. அது சரி, குழந்தை. அவள் எப்படி இதை மறந்திருக்க முடியும்? செனுவான் அவசரமாக மருத்துவமனைக்கு சென்றாள். ஐவிஎஃப் சிகிச்சை செய்த மருத்துவரை அவள் தேடினாள். மருத்துவரே, வென்னானுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை எங்கே என்று அவள் நேரடியாக கேட்டாள். நான் இப்போது கர்ப்பமாக விரும்புகிறேன். என்னிடம் ஐவிஎஃப் கருமுட்டை ஒன்று இருந்ததை செனுவான் திடீரென்று நினைவு கூர்ந்தாள். அது கருமுட்டையாக இருந்தாலும் அது எங்கள் குழந்தையே. அந்த கருமுட்டை மூலம் அவள் கர்ப்பமானால் நிச்சயமாக நான் என் முடிவை மாற்றுவேன். ஆனால் மருத்துவர் அவளது கேள்வியைக் கேட்டு சங்கடப்படுவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த கருமுட்டைகள் உங்கள் கணவரால் ஏற்கனவே அழிக்கப்பட்டுவிட்டன. என்ன சொன்னீர்கள்? சென்னின் முகம் உடனடியாக மாறியது.
திணறியபடி அன்று நடந்ததை மருத்துவர் விளக்கினார். பிறகு அவர் அவசரமாக தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள முயன்றார். தலைவர் சென், நான் உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை என்று இல்லை. திரு வென் நேரடியாக எங்கள் மருத்துவமனையை வாங்கிவிட்டார். நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது. உங்களிடம் சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை. மருத்துவர் தற்காத்துக் கொள்ள போராடினார். ஆனால் சென்னால் எதையும் கேட்க முடியவில்லை. அவள் பின்னோக்கி தள்ளாடினாள். இறுதியாக அவள் புரிந்து கொண்டாள். அப்படியென்றால் அன்றே அவன் விவாகரத்து செய்ய விரும்பினான். ஆனால் ஏன்? அவன் ஏன் திடீரென அவளை விட்டு விலக வேண்டும்? இன்னும் பொறுக்க முடியாமல் அந்த பெண் நான் தங்கியிருந்த ஹோட்டல் லாபிக்குச் சென்றாள். நான் மற்றும் என் குழுவினர் சீனாவை விட்டு வெளியேற தயாராகும் நாள் வரை அவள் அங்கே 3 பகலும் இரவும் காத்திருந்தாள். சென்ஹுவானை பார்த்ததும் என் பெற்றோர் உடனடியாக மெய்காப்பாளர்களிடம் அழைத்தனர். ஆனால் நான் அவர்களை தடுத்தேன். நான் நடந்து சென்று சோர்ந்த முகத்துடனும் சிவந்த கண்களுடனும் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தேன். என்னை பார்த்ததும் செனுவான் கரகரப்பான குரலில் பேசினாள். நாம் மீண்டும் ஒன்று சேரலாமா? இனிமேல் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். என்னை விட்டு போகாதே. சரி. கடந்த சில நாட்களாக நான் ஏன் விவாகரத்து கோரினேன் என்று செனுவான் நிறைய யோசித்தாள். சியாசின்னுக்காக அவள் தூய்மையாக இருந்ததே அதற்கான ஒரே விளக்கமாக அவளுக்கு தோன்றியது. 3 வருட திருமண வாழ்க்கையில் எங்களுக்கிடையே எந்த தாம்பத்திய உறவும் இருந்ததில்லை. ஒரு ஆணுக்கு அதை பொறுத்துக் கொள்வது கடினமானதுதான். அதனால் இனிமேல் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று நேரில் சொல்ல விரும்பினாள். தான் உண்மையாக உணர்வுகளை வெளிப்படுத்தினால் நான் கண்டிப்பாக அவளிடம் திரும்பி வருவேன் என்றும் அவள் நம்பினாள். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒரு காலத்தில் அவளை எவ்வளவு நேசித்தேன் என்பது அவளுக்கு தெரிந்த அளவுக்கு வேறு யாருக்கும் தெரியாது. அவள் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துக் கொள்கிறேன், போதும் என்றாள். செனுவான் பேசி முடிப்பதற்குள் நான் அவளை குளிர்ச்சியாக இடைமறித்தேன். எனக்கு முன்னால் நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்தேன். அந்த நேரத்தில் அவளது முக பாவனை கேலிக்குரியதாக இருந்தது. சென்கிங்ஹுவான், ஒரு பெண் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நீ நினைக்கிறாயா? சென் உறைந்து போனாள். நான் குளிர்ச்சியாக தொடர்ந்தேன். உன்னிடம் சொல்கிறேன், அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொண்டது உன்னை நேசித்ததால்தான். ஆனால் இப்போது உன்னை நேசிக்கவில்லை. நான் இப்போது உன்னை நேசிக்கவில்லை. அந்தச் சொற்கள் கத்தியைப் போல இருந்தன. அவை செனுவானின் இதயத்தில் ஆழமாக தைத்தன. அவள் அறியாமல் தன் விரல்களை இறுக்கிக் கொண்டாள். முடியாது. நீ என்னை நேசிக்கவில்லை என்பது சாத்தியமே இல்லை. பல வருட திருமண வாழ்க்கைக்குப் பிறகு நான் அவள் மீது எவ்வளவு பற்றுடன் இருந்தேன் என்பது சென்கிங்ஹுவானுக்கு நன்றாக தெரியும். அவளுக்கு பிடித்த சூப்பைச் செய்ய நான் இரவு முழுவதும் செலவிட்டேன். அவளது பிறந்தநாள் பரிசுகளை செதுக்க நான் மாதக்கணக்கில் உழைத்தேன். அப்படியொருவன் அவளை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? வென் ஞான், பொய் சொல்வதை நிறுத்து. செனுவான் பேசினாள். நீ என்னை நேசிக்கவில்லை என்றால் அன்றைய தினம் வேட்டையாடும் இடத்தில் என் உயிரை பணயம் வைத்து ஏன் காப்பாற்றினாய்? உண்மைதானே? இந்தச் சூழலிலும் நான் விவாகரத்து கேட்பது அவள் என்னை மோசமாக நடத்தியதால் மட்டுமே என்று செனுவான் நம்பினாள். அவள் லேசான கோபத்தையும் உணர்ந்தாள். அவள் மனதார வருந்தினால் நிச்சயமாக என்னை திரும்பப் பெற முடியும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் குளிர்ச்சியாகச் சிரிப்பேன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆம், அன்று வேட்டையாடும் இடத்தில் நான் உன்னைத்தான் காப்பாற்றினேன். நான் குளிர்ச்சியாக பேசினேன். ஆனால் அது உயிர்க்கடனை தீர்ப்பதற்காக மட்டுமே. சென்வானின் முகம் இறுகியது. நான் மீண்டும் குளிர்ச்சியாகச் சொன்னேன். நான் கடத்தப்பட்டபோது நீ என்னை காப்பாற்றினாய். எனவே நான் அந்த நன்றியை தீர்க்க விரும்பினேன். நீ என்னை ஒருமுறை காப்பாற்றினாய். நான் உன்னை ஒருமுறை காப்பாற்றினேன். அத்துடன் கடன் முடிந்தது. இருப்பினும் நான் ஒரு ஏளனச் சிரிப்பை வெளிப்படுத்தினேன். அந்த கடத்தல் என்பதே ஒரு பொய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உனக்கு நான் எதையும் கடன்பட்டிருக்கவில்லை. செனுவானின் முகம் உடனடியாக மாறியது. வென் என், உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. நான் அவளை குளிர்ச்சியாக இடைமறித்தேன். மோ செனுவான், நான் அவளை பார்த்தேன். கடைசியாக நான் கேட்க விரும்பிய கேள்வியை கேட்டேன். செனுவான், நான் என்ன தவறு செய்தேன்? செனிங்ஜுவான் எனது குளிர்ந்த முகத்தை பார்த்தாள். அந்த நொடியில் அவள் இதயம் பிளக்கப்படுவது போல் உணர்ந்தாள். வேண்டாம் வென், நான் சொல்வதை கேள். அவள் விளக்கம் அளிக்க வாயை திறந்தாள். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என்பதை உணர்ந்தாள். அவளை பார்ப்பதே எனக்கு சலிப்பாக இருந்தது. நான் வருவதற்கு முன்பு நீயும் சியா சென்னும் என் உயிரியல் பெற்றோரும் நன்றாக வாழ்ந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். என் வருகைதான் உங்கள் முந்தைய ஒற்றுமையை குலைத்தது. நான் அலட்சியமாக பேசினேன். எனக்கு இப்போது எந்த வெறுப்போ அல்லது கோபமோ இல்லை. நான் கிளம்பிச் செல்லும் இந்த வேளையில் எல்லாம் முன்பிருந்தது போலவே மாறட்டும். இதுதானே நீ விரும்பியது? இதைச் சொன்ன பிறகு செனுவானை மீண்டும் பார்க்க எனக்கு விருப்பமில்லை. நான் திரும்பி நடந்தேன். செனுவான் என்னை பின்தொடர நினைத்தாள். ஆனால் அவளது கால்கள் பாரமாக இருந்தன. அவளால் நகர முடியவில்லை. கடைசியாக அவளது உதவியாளரால் பொறுக்க முடியாமல், தலைவர் சென், ஏன் நீங்கள் உண்மையை சொல்லவில்லை என்று கேட்டார். சென் குவான் உணர்ச்சியற்று, என்ன உண்மை என்று கேட்டாள். உதவியாளர் பதற்றத்துடன், கடத்தல் குறித்த உண்மைதான் என்று பதிலளித்தார். அந்த கடத்தலை நீங்களேதான் திட்டமிட்டீர்கள். ஆனால் அவரை மீட்கும் முயற்சியில் உங்களுக்குத்தான் பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த கடத்தலின் உண்மையை மிகச்சிலரே அறிந்திருந்தனர். சென் குவானின் நெருங்கிய நண்பர் கூட அது அவளால் திட்டமிடப்பட்டது என்றே நம்பினார்.
ஆனால் உண்மை அவ்வளவு எளிதானது அல்ல. ஆரம்பத்தில் செனுவான் உண்மையில் ஒரு போலி கடத்தலைத்தான் திட்டமிட்டாள். ஆனால் பாதியில் ஏதோ தவறு நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு உண்மையான கடத்தல்காரர் கும்பல் இந்த திட்டத்தை அறிந்து இடைமறித்தது. அவர்கள் போலி கடத்தல்காரர்களை அடித்துவிட்டு என்னையும் ஜானையும் உண்மையாகவே கடத்தினர். அதனால்தான் அப்பா ஷியாவும் அம்மா ஷாவும் ஷேனை தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் சென்ற பிறகு நான் உண்மையான ஆபத்தில் இருந்தேன். அந்த கொடூரமான கடத்தல்காரர்கள் என்னை உண்மையிலேயே கொல்ல விரும்பினர். உண்மையை அறிந்த பிறகு ஆபத்தை பொருட்படுத்தாமல் கடத்தல்காரர்களின் மறைவிடத்திற்குள் ஓடிச் சென்றது சென் குவான் தான். அவள் 3 கத்திக்குத்துகளை வாங்கிக் கொண்டு தன் உயிரை பணயம் வைத்து என்னை காப்பாற்றினாள். கடந்த காலத்தை நினைவு கூர்ந்த செனுவான் திகைத்து நின்றாள். பல ஆண்டுகளாக ஏன் அவளை பணயம் வைத்து என்னை காப்பாற்றினாள் என்று அவள் தனக்குள்ளேயே பலமுறை கேட்டுக்கொண்டாள். அவள் எப்போதும் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வாள், அது அவளது திட்டம் என்பதால்தான் என்று. அவளது திட்டத்தால் நான் இறந்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியில் இருப்பாள். சென் குடும்பத்திற்கும் சியா குடும்பத்திற்கும் இடையிலான உறவை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் ஆழமாக செனுவானுக்கு அது உண்மையான காரணம் அல்ல என்று தெரியும். அவள் என்னை காப்பாற்றச் சென்றபோது ஒரு எண்ணம் மட்டுமே அவளை ஆட்கொண்டிருந்தது. நான் ஆபத்தில் இருப்பதை அவளால் அனுமதிக்க முடியவில்லை. சென் ஒரு கணம் குழப்பத்தில் ஆழ்ந்தாள். அநேகமாக அந்த தருணத்திலேயே அவள் என் மீது காதல் கொண்டிருக்கலாம். இப்போது இந்த தருணத்தில் செனுவான் தனது உண்மையான உணர்வுகளை ஒப்புக்கொள்ள தயாராக இருந்தாள். இருப்பினும் நான் முதன்முதலில் சீனா திரும்பியபோது திடீரென தோன்றிய இந்த மனிதனை அவளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ஷேனின் இடத்தை பிடித்த மனிதன், எந்த காரணமும் இல்லாமல் அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆனவன். முதலில் அவளது பெற்றோரின் வற்புறுத்தலால் மட்டுமே என்னை மணக்க ஒப்புக்கொண்டாள். என்னை திருமணம் செய்து கொண்டு 1 அல்லது 2 ஆண்டுகளில் விவாகரத்து செய்ய வேண்டும் என்பதே அவளது அசல் திட்டம். அந்த வகையில் அவர் தனது பெற்றோரை திருப்திப்படுத்தவும் சியா சென்னை பழிவாங்கவும் முடியும். ஆனால் அவர் எப்போது மாறத் தொடங்கினார்? ஒருவேளை நாங்கள் திருமணம் செய்து கொண்ட போதோ அல்லது அவர் முதன்முதலில் என்னை முத்தமிட்ட போதோ இருக்கலாம். அவர் என்னை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதை உணராமலே அவர் தனது இதயத்தையே என்னிடம் கொடுத்துவிட்டார். அதனால்தான் நான் கடத்தப்பட்டதை அறிந்தபோது அவர் மற்றவர்களை விட அதிகமாக கவலைப்பட்டார். அதனால்தான் எங்கள் திருமணத்தன்று உண்மையில் அவர் மற்றவர்களை விட மகிழ்ச்சியாக இருந்தார். அதனால்தான் 3 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு சென் குடும்பத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தும் என்னை விவாகரத்து செய்யாமல் தள்ளிப்போட்டுக் கொண்டே இருந்தார். உண்மை என்னவென்றால் சென்கிங் ஹுவான் ஏற்கனவே என்னை காதலிக்க தொடங்கிவிட்டார். அதை அவர் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. ஏனெனில் எங்கள் திருமணத்தன்று சியா சென் வந்து சேர்ந்தார். அவர் வந்தபோது கலங்கிய கண்களுடன் சியா சென் அவரிடம் ஒரு வாக்குறுதியை கேட்டார். அந்த மனிதரை பல ஆண்டுகளாக காதலிப்பதாக நம்பிய சென் இறுதியில் அந்த வாக்குறுதியை அளித்தார். சென் ஹுவான் எப்போதும் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர். சியாவை சென்னிடம் வாக்குறுதி அளித்ததால் அவர் அதை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. திருமணத்திற்கு பிறகும் பலமுறை தன்னை கட்டுப்படுத்த முடியாத சூழலிலும் கட்டுப்பாட்டை இழந்துவிடுவோம் என்ற பயத்தில் என்னை தொட அவர் மறுத்துவிட்டார். அவர் வேண்டுமென்றே என்னிடமிருந்து விலகி என்னிடம் குளிர்ச்சியாக நடந்து கொண்டார். அந்தச் செயல்கள் அனைத்தும் எங்கள் உறவை முழுமையாக சிதைத்தன. இதை நினைத்தபோது சென்கிங் ஹுவானின் நெஞ்சில் இரத்தச்சுவை ஏறுவது போல் உணர்ந்தார். இறுதியாக அவரால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் வாயிலிருந்து இரத்தத்தை துப்பினார். தலைவர் சென்கிங் ஹுவான் பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதன் முடிவுகள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின. சென்கிங் ஹுவானுக்கு புற்றுநோய் இருந்தது. அந்த புற்றுநோய் மிகவும் மறைந்திருந்தது. அது கண்டறியப்பட்டபோது அது ஏற்கனவே முற்றிய நிலையில் இருந்தது. கவலை தோய்ந்த முகத்துடன் மருத்துவர் கூறினார், தலைவர் சென், இந்த வகை புற்றுநோய்க்கு தற்போதுள்ள சிறந்த சிகிச்சை ஸ்டெம் செல் சிகிச்சைதான். சிறந்த வழி என்னவென்றால் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் சிகிச்சைக்கு தேவையான சில ஸ்டெம் செல்களை நாங்கள் எடுக்க முடியும். கவலைப்படாதீர்கள், இது குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்காது. சென் உறைந்து போனார். இதற்கிடையில் சென்கிங் ஹுவானின் பெற்றோர்கள் சியா சென்னுடன் வந்திருந்தனர். சென் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதை அறிந்த சியா சென் தன்னை முழுமையாக இழந்தார். என்னுடன் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிறாயா? சியா சென் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். கிங் ஹுவான், நீ என்னை மனம் முடிக்கவோ அல்லது எனக்கு எந்த வாக்குறுதியும் தரவோ தேவையில்லை. உன் உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு குழந்தை மட்டும் போதும். அந்த நேரத்தில் சியா சென் தன் இதயத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் ஒன்றாகவே வளர்ந்தவர்கள். அவர் சதி மற்றும் கணக்கீடுகள் நிறைந்தவராக இருந்தாலும் ஷெனிங் ஹுவான் மீது அவர் கொண்டிருந்த அன்பு உண்மையானது. அவளை காப்பாற்ற முடியும் என்றால் எதையும் செய்ய அவர் தயாராக இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக செனுவான் தனது கையை குளிர்ச்சியாக விலக்கிக் கொண்டார். எனக்கு விருப்பமில்லை. ஷியா சென்னின் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. அவர்களுக்கு அருகில் சென்சிங்குவானின் பெற்றோர் கதறி அழுதனர். சிங் ஹுவான், இப்படிப்பட்ட நேரத்தில் பிடிவாதமாக இருக்காதே.
ஷியான் கண்களில் கண்ணீருடன் எதிர்வினை ஆற்றினார். இருப்பினும் அவர் கூறினார், சிங்ஹுவான், இப்போது நீ என்னை வெறுக்கிறாய் என்று எனக்கு தெரியும். சரி, உன்னுடன் எனக்கு குழந்தை வேண்டாம். பிறகு ஒரு அந்நியரை தேடு, அது ஐவிஎஃப் மூலம் கூட இருக்கட்டும். உன் உயிரை காப்பாற்ற உன் சொந்த இரத்தத்தில் ஒரு குழந்தை இருந்தால் போதும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எதிர்பாராத விதமாக ஷென்சிங்ஹுவான் மீண்டும் தயக்கமின்றி பேசினார். குளிர்ச்சியான குரலில் அவள் சொன்னாள், எனது குழந்தை வென் ஞானுடன் மட்டுமே இருக்க முடியும். ஷியானின் முகம் மரணவேதனையில் வெளிரிப்போனது. சென்சிங்குவான் ஏற்கனவே தலையை உயர்த்தி தனது உதவியாளரை பார்த்தார். சீனாவுக்குச் சென்று வென் ஞானிடம் நான் நோய்வாய்ப்பட்டிருப்பதை சொல்லுங்கள். அவன் என்னுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள சம்மதிக்காவிட்டால் நான் ஒருபோதும் சிகிச்சையை ஏற்க மாட்டேன் என்று அவனிடம் கூறுங்கள். மறுநாள் சீனாவில் நான் எழுந்திருந்தேன். எதிர்பாராத விதமாக என் வளர்ப்பு தாய் யாங் திடீரென ஏதோ ஒரு சிக்கலான முகபாவனையுடன் உள்ளே வந்தார். நான் நிமிர்ந்து பார்த்து, அம்மா, ஏதோ தவறா என்று கேட்டேன். தாய் யாங் சிறிது நேரம் தயங்கிவிட்டு இறுதியாக மென்மையாக பேசினார். சீனாவிலிருந்து சென்சிங் ஹுவான் உங்களிடம் சொல்லி ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். நான் ஒரு நிமிடம் உறைந்து போனேன். ஆனால் அடுத்த நொடியே எந்த தயக்கமுமின்றி பதிலளித்தேன். நான் அதை கேட்க விரும்பவில்லை. தாய் யாங் கண் சிமிட்டினார். வென் நைன், நீ உறுதியாக இருக்கிறாயா? உண்மையை சொல்வதானால் செனிங் ஹுவான் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருப்பதை அறிந்தபோது தாய் யாங்கும் அதை உடனடியாக மறுக்க விரும்பினார். ஆனால் ஷென்சிங் ஹுவானின் செய்தியின் உள்ளடக்கத்தை கேட்ட பிறகு அவர் பேச்சற்று போனார். ஷெனிங் ஹுவானுக்கு முற்றிய நோய் இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. நான் அவளிடம் திரும்ப வராவிட்டால் ஸ்டெம் செல் சிகிச்சையை மறுப்பேன் என்று அந்த பெண் சொல்லும் அளவுக்கு கொடூரமானவள் என்றும் அவர் நினைக்கவில்லை. இது என்னை இக்கட்டான நிலையில் தள்ளியது. தார்மீக ரீதியாக தாய் யாங் இந்த விஷயங்களை என்னிடம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எப்படியும் இது வாழ்வா சாவா என்ற விஷயம். பிற்காலத்தில் இது தெரிந்தால் நான் வருத்தப்படுவேன் என்றும் அவர் அஞ்சினார். அதனால்தான் அவர் என்னிடம் சொல்ல முடிவு செய்தார். அவர் பேசத் தொடங்கினார். இரட்டை மேற்கோள்குறி. அவள் சொல்ல விரும்புவது சென்சிங் ஹுவானின் வாழ்க்கையை பற்றியது. நீங்கள் கேட்பதை உறுதி செய்யவில்லையா? ஆனால் நான் துளியும் தயங்குவேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இதை கேட்க விருப்பமில்லை. நான் அலட்சியமாக பதிலளித்தேன். அவள் இறந்தால் கூட அது எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமில்லை. நான் அதை வெறுப்பிலோ அல்லது கோபத்திலோ சொல்லவில்லை. நான் உண்மையை மட்டுமே கூறினேன். குவோவை விட்டு வெளியேற முடிவெடுத்த அந்த தருணமே, இனி சென்கிங் ஹுவானுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இருக்காது என்று தீர்மானித்துவிட்டேன். எனவே அவளுக்கு என்ன நடந்தாலும் நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. இதை கேட்டு தாய் யாங் அதிர்ச்சியடைந்தார். பிறகு அவர் நிம்மதியுடன் புன்னகைத்தார். நல்லது, என் மகன் இவ்வளவு பலவீனமானவனாக இருக்கமாட்டான் என்று எனக்கு தெரியும். தாய் யாங் இனி சென்கிங் ஹுவான் பற்றி என்னிடம் எதுவும் சொல்லப் போவதில்லை. அவர் கதவை அடைந்தபோதுதான் குளிர்ச்சியாகச் சொன்னார், சென்கிங் ஹுவானிடம் போய் சொல், என் மகன் அவளது குணமடைவதற்கான கருவி அல்ல. அவள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் வேறு யாரையாவது தேடிக்கொள்ளட்டும். அவள் என் மகனை வந்து மிரட்டக்கூடாது. என்னை பொறுத்தவரை இது ஒரு குளத்தில் கல் விழுந்தது போன்றது. சிறிய அலைகள் எழுந்தன. பிறகு எந்த தடயமும் இல்லை. அடுத்த 6 மாதங்களில் பல விஷயங்கள் நடந்தன. சியா குடும்பம் திவாலானது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு தந்தை சி மற்றும் தாய் சி சாதாரண ஏழைகளாக மாறினர். ஷா சென் முற்றிலும் மாறிவிட்டான். அவன் முன்பு இருந்த கீழ்ப்படியும் குழந்தையாக இல்லை. அப்போதுதான் தந்தை சி மற்றும் தாய் சி உணர்ந்தனர், சியான் அவர்களை பெற்றோராக ஒருபோதும் நேசித்ததில்லை என்று. அவன் சி குடும்பத்தின் பணத்தின் மீது மட்டுமே ஈர்க்கப்பட்டிருந்தான். அவர்கள் வருந்தினர். ஆனால் வாழ்க்கையில் வருத்தத்திற்கு மருந்து கிடையாது. சென் குடும்பத்தை பொறுத்தவரை அவர்கள் திவாலாகவில்லை என்றாலும் கடும் பாதிப்புகளைச் சந்தித்தனர். ஒரு நாள் சென் உவானின் வழக்கறிஞர் என்னை பார்க்க வந்தார். முதலில் இது திருமண சொத்து பிரிப்பு தொடர்பான விஷயம் என்று நினைத்தேன். ஆனால் வழக்கறிஞர் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். திரு வென் மிஸ் சென் காலமானார். தனது இறப்பிற்கு முன் அவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கே விட்டுச் செல்ல விரும்புவதாக கூறினார். நான் உறைந்து போனேன். குவோவில் உள்ள கல்லறையில் சென் உவானின் கருப்பு வெள்ளை புகைப்படத்துடன் கூடிய நடுகல்லை பார்த்து நின்றேன். என் முகம் சிக்கலான உணர்வுகளை வெளிப்படுத்தியது. 6 மாதங்களுக்குப் பிறகு நாம் சந்திக்கும்போது உயிராலும் இறப்பாலும் பிரிக்கப்படுவோம் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பார்த்து தாய் யாங் கேட்காமல் இருக்க முடியவில்லை. வென், நீ என்னை வெறுக்கிறாயா? அப்போது சென்கிங் ஹுவான் உண்மையில் உன்னை தேடி ஒருவரை அனுப்பினார். உன்னுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள சம்மதிக்காவிட்டால் ஸ்டெம் செல் சிகிச்சையை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவள் சொன்னாள். ஆனால் அவள் வாழ்ந்தாலும் இறந்தாலும் கவலையில்லை என்று நீயே தெளிவாக சொன்னாய். உன்னிடம் சொல்ல வேண்டாம் என்று நானே முடிவெடுத்தேன். யாரையாவது குறை சொல்ல வேண்டுமென்றால் என்னை சொல்லுங்கள். நான் சுயநினைவுக்கு வந்தேன். பிறகு என் வளர்ப்பு தாயை பார்த்து சிரித்தேன். அம்மா, என்ன உளறுகிறீர்கள்? அப்போதே நான் தெளிவாகச் சொல்லிவிட்டேன். ஷெனிங்குவான் இறந்தாலும் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நானே கூறினேன். எனவே அது உங்கள் முடிவல்ல.
அது என்னுடையது. என் வளர்ப்பு தாயின் பார்வை நடுங்கியது. அன்று நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்தாலும், ஷெனிங் ஹுவான் சொன்னதை நீங்கள் கூறியிருந்தாலும், நான் அவளை காப்பாற்றியிருக்க மாட்டேன் என்று அமைதியாக சொன்னேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் வாழ்க்கை அவளுடையது. என்னை பிணைக்கும் சங்கிலியாக அதை பயன்படுத்த முடியாது. செனுவான் சொன்ன சொல்லை காப்பாற்றியிருந்தாள் என்று தெரியவந்தது. அரை வருடத்திற்கு முன்பு அவளுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள நான் மறுத்த பிறகு, கிடைக்கக்கூடிய எல்லா சிகிச்சை வாய்ப்புகளையும் அவள் நிராகரித்துவிட்டாள். ஸ்டெம் செல் சிகிச்சை இல்லாமல் அவள் 6 மாதங்கள் கூட உயிர் வாழவில்லை. இதையெல்லாம் அறிந்த பிறகும் எனக்கு வருத்தமோ குற்ற உணர்வோ ஏற்படவில்லை. பிறருக்கு ஷென்சிங்குவானின் செயல்கள் மிகவும் நெகிழ்ச்சியாக தோன்றலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது உணர்ச்சிகரமான மிரட்டலைத் தவிர வேறொன்றுமில்லை. ஒருவேளை ஷெனிங்குவான் என்னை உண்மையாகவே நேசித்திருக்கலாம். ஆனால் தாமதமான அன்பு புல்லை விட மலிவானது என்பதை தவிர்த்துவிட்டு பார்த்தால், இறப்பதற்கு முன் அவள் செய்த செயல்கள் எனக்கு அருவருப்பை தருகின்றன. அவள் என்னை நேசித்தாள் என்பதற்காக அவள் உயிரை வைத்து மிரட்டி, என்னை அவளருகே வரவழைத்து, காதலால் பிறக்காத குழந்தையை என்னை என்றென்றும் பிணைக்கும் சங்கிலியாக பயன்படுத்தலாமா? அது அன்பல்ல. அது வெறும் சுயநலம். கடைசி வரையிலும் ஷென்சிங்குவான் தன் மரணத்தை பயன்படுத்தி என்னை என்றென்றும் சிறைப்பிடிக்க முயன்றாள். அப்பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து என் கண்களை தாழ்த்தினேன். அவள் அப்படித்தான். மரணத்திலும் அவள் தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் தவறு செய்தாள். குற்ற உணர்வால் சிக்கிக்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் குவோவை விட்டு வந்த தருணத்திலிருந்தே அவள் மீது எனக்கு எந்த உணர்வும் இல்லாமல் போய்விட்டது. அவள் இறந்தாலும் எதுவும் மாறப்போவதில்லை. அதனால் நான் தயங்காமல் திரும்பிச் சென்றேன். ஷென்சிங்குவானின் சொத்துக்களை பொறுத்தவரை அதை தொண்டு நிறுவனத்திற்கு கொடுத்துவிடுங்கள். அவளுடைய பொருட்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை. ஷென்சிங்குவானின் மரணத்தை பற்றி ஷேன் அறிந்தபோது அவன் சிறிது காலம் உண்மையாகவே வருத்தமடைந்தான். ஆனால் வாழ்க்கை என்பது காதல் மட்டுமல்ல. கடைசியில் அவன் ஒரு பணக்கார மூதாட்டியை கண்டுபிடித்து அவளுக்கு காதலனானான். ஆனால் அவனுக்கு அதிர்ஷ்டமில்லை. அந்த பெண்ணின் கணவன் இரக்கமற்றவன். அவன் ஷியாசினை உருக்குலைத்து அவனது எதிர்காலத்தையே அழித்துவிட்டான். இறுதியில் அவன் ஒரு கொடிய நோயால் இறந்தான். 1 வருடம் கழித்து எல்லாம் மாறிவிட்டது. என் வாழ்க்கை இறுதியாக சரியான பாதைக்கு திரும்பிவிட்டது.